Hello guys, welcome back to Namma Ooru Tech. நான் தான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது லேப்டாப்பில் வந்து HDD வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான். அதாவது நார்மல் ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு SSD வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த நார்மல் ஹார்ட் டிஸ்க்கை வந்து எதில் இன்சர்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, CD டிரைவ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த HDD Caddy மூலிமா அதை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எஸ்எஸ்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 240 GB ஓகேவா. இது வந்து நார்மல் வந்து 2.5 இன்ச் எஸ்எஸ்டி தான். வாங்க இதில் வந்து எஸ்எஸ்டி வந்து வெளியே எடுப்போம். இதுதான் அந்த பேனல். ஹார்ட் டிஸ்க் வந்து தனியாக எடுத்து ஓரம் வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக நம்ம எஸ்எஸ்டி இருக்குது பார்த்தீங்களா, எஸ்எஸ்டி எடுத்து இதில் ஃபிட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 சைடு அந்த நெட்டு வந்து ஹோல் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கணும். இப்போ வந்து மறுபடியும் அந்த நெட் எடுத்து இதிலே ஃபிட் பண்ணிடுங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த ஸ்டீல் பேனலை வந்து எஸ்எஸ்டியில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HDD கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்து கரெக்டாக மறுபடியும் இதிலே ஃபிட் பண்ணிடுங்க. ஓகேவா. ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண முன்னாடி பல இடத்துலையே இதையும் வச்சுருங்க ஓகேவா. இப்போ ஃபிட் ஆகிடுச்சா. இதில் 4 நெட்டு ஃபஸ்ட்டு எடுத்துங்க பார்த்தீங்களா, மறுபடியும் அதிலே போட்டு ஸ்க்ரூ டைட் வச்சுருங்க ஓகேவா. இது வந்து எஸ்எஸ்டி வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 4 நெட் போட்ட பின்னாடி வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பேனல் வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், எல்லா சைடும் நீட்டாக க்ளோஸ் ஆகிடும் ஓகேவா. இப்போ வந்து நம்ம வந்து சிடி வந்து கழட்டலாம். சிடி கழட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வந்து சென்டர் அவுட் நெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணணும் ஓகேவா. அதை ரிமூவ் பண்ண பின்னாடி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா. பேட்டரி ரிமூவ் பண்ண பின்னால் சிடி வெளியே எடுக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்களா சிடி டிரைவ் உள்ள உங்களுக்கு தெரியுதா, அதை வந்து உங்கள் ஸ்க்ரூ டிரைவரால் வச்சு ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு இப்படி வந்து ப்ரெஸ் கொடுத்து வெளியே தள்ளிங்கன்னா இந்த சிடி ரேக் வந்து உங்களுக்கு அழகாக வந்து வெளியே வந்துடும் ஓகேவா. இதுதான் வந்து இது வந்து இன்டர்னல் சிடி டிரைவ். இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் இதுக்கு பதிலாக இந்த HDD Caddy வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து நார்மல் ஹார்ட் டிஸ்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க சிடியில் வந்து இங்கே ஒரு இதுமாக இருக்கும், பின்னுமாக இருக்கும். அதை வந்து கழட்டி நம்ம இந்த HDD Caddyயில் போட்டிங்கன்னா தான் அது வந்து இங்கே வந்து ஃபிட் ஆகும் ஓகேவா. அதை வந்து ஃபஸ்ட்டு இதிலிருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க.
ஓகேவா, இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த HDD கேடி எடுத்துக்கோங்க. HDD கேடி எடுத்துகிட்டு இப்போ இந்த இதில் கரெக்டாக வச்சு, ஓகேவா, இந்த இது கரெக்டாக வச்சு அந்த 2 நெட்டையும் மறுபடியும் இதிலே போட்டு டைப் வச்சுக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த பின்னை வந்து நல்லா டைட் வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட நார்மல் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இதுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஜஸ்ட் இது ஃபிக்ஸ் பண்ண முன்னாடி இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவருக்கான இது ஹோல் வந்து தந்திருப்பாங்க. அதில் வந்து இந்த HDD வாங்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்க்ரூ தருவாங்க. அதை வச்சு இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி கேடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு பழையபடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அவ்வளோதாங்க. பண்ண முன்னாடி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இது வந்து இங்கே நேராக தெரியணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுது. அந்த முன்னாடி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண ஸ்க்ரூ வந்து மறுபடியும் இதிலே போட்டு நீங்கள் டைட் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த HDD கேடி வந்து வெளியே வராமல் இருக்கும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDD கேடி வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து உங்களை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு பழைய இதில் இங்கே அவுட் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதிலிருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இந்த அவுட் பேனலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதை வந்து நம்ம இப்போ இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அவுட் பேனல் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ நம்ம வந்து இந்த பேட்ரி வந்து பழையபடிக்கு இதிலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுங்க. ஓகேவா, அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு 2 ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ண கல்லுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்க்ரூ அதிலே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து SSDயும் போட்டாச்சு, HDDயும் போட்டாச்சு. இப்போ SSDயில் வந்து OS இல்லை, நம்ம OS போட்டு இது வந்து பூட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம என்ன எதை பற்றி பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரே இதில் வந்து 2 ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து CD டிரைவ் வந்து அவ்வளோக்கு யூஸ் இல்லை, எனக்கு வந்து 2 ஹார்ட் டிஸ்க்குமே போடணுன்னா நீங்கள் வந்து இந்த HDD கேடி வந்து செகண்டரியாக வந்து பை பண்ணி இது மூலிமா நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம ஊரு டெக்குங்கிற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.